கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய மூன்று நாட்களுக்கும் 3 சிலுவைகள் என்ற தலைப்பில் இந்த நாளில் உங்களோடு நான் பேசும்படியாக ஆசைப்படுகிறேன். இதில் முதல் சிலுவை என்ற தலைப்பில் மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த வேத பகுதியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு சீடனாக இருக்க விரும்புகிறவனும், ஆண்டவரை பின்பற்றி அவர் செய்கின்ற கிரியைகளைப் போல தானும் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன், முதலாவதாக அவன் தன்னை வெறுக்க வேண்டும். தன்னை வெறுத்து அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நுகம் உண்டு, அதை சிலுவை என்று இந்த இடத்திலே சொல்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 27, 28, 29 போன்ற அந்த பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்த்தால், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லிவிட்டு, அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள ஆத்மாவிலே ஒரு நம்பிக்கை உணர்வு, ஒரு இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்வதற்கு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அது மிக மிக முக்கியமானது. என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்வது, அவர் ஒரு நுகத்தை சொல்கிறார், அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அவர் அந்த நுகத்தை எப்படி வடிவமைத்து கூறுகிறார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை, அதாவது கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள் இப்படி போன்றவைகளை அதை அனுமதித்தாலும் அதை செய்யக்கூடிய பலனையும் கொடுத்து, அதற்குள் அவர்கள் அதை மனதார ஏற்றுக்கொண்டு அதில் வெற்றி பெறுகிற ஒரு நிகழ்வைத்தான் சொல்கிறார். அப்படியானால் ஒரு மனிதன் சிலுவையை சுமக்க வேண்டுமென்றால் அவன் முதலாவது தன்னை வெறுக்க வேண்டும். அப்படி இறுதி வரை இந்த சிலுவையை எடுத்துக்கொள்கிறவன் தான் அவன் நிலை நிற்கக்கூடியவனாக, கிறிஸ்துவுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யக்கூடியவனாக அவன் வாழ முடியும். அப்ப தன்னை வெறுக்காதவன் சிலுவை எடுக்க முடியாது. அடுத்தபடியாக இதை எந்த சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார் என்பதையும் கூட நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு பெரிய வெளிப்பாடு பேதுருவுக்கு நடைபெறுகிறது, ஒரு மகத்துவமான ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டில் நீங்கள் மத்திய 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். பேதுருடைய வெளிப்பாட்டின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று அவர் சொல்கிறார். இப்படி சொல்லி வருகிற பொழுது அவர் சொன்னார், இந்த சபைக்கு மறுதலியாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தேவன் இந்த உலகத்திற்கு என்ன நோக்கத்திற்காக வந்தாரோ அதை செய்ய போகிற நிகழ்வை கடைசியாக அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். எருசலேமுக்கு நாம் போகிறோம், அங்கே என்னை பிடிப்பார்கள், சிலுவையில் அறைவார்கள், என்னை கொலை செய்வார்கள், அவமானப்படுத்துவார்கள், கஷ்டப்படுத்துவார்கள் என்கின்ற போதனையை அவர் போதிக்கிறார். எனக்கு ஒரு சிலுவை இருக்கிறது, நான் அதை எடுக்க போகிறேன் என்று சொல்கிறார். அதை நான் உங்களுக்கு 3ஆவது சிலுவையிலே பேசுவேன். அப்படி சொன்ன உடனே இவர்கள் அதிலே இந்த மாபெரும் வெளிப்பாடை பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, அது உமக்கு அப்படி நடக்கக்கூடாது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அப்படிப்பட்ட நடைமுறை வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரை அவன் கடிந்து கொள்ள ஆரம்பித்தான். கடிந்து கொள்ள என்று சொன்னால் சற்று கோபமாக, வைராக்கியமாக, ஆண்டவர் மேல் உள்ள பற்றுதலினால் பேசுவதாக அவன் நினைத்து பேசினான். ஆனால் கர்த்தர் சொன்னார், எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்காமல் மனிதனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறார். இந்த இடத்துலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதனுக்கு ஏற்றவை என்று சொல்வதுதான் தன்னைத்தானே வெறுத்து.
பேதுருக்குள் நீங்க நன்றா யோசித்து பாருங்கள். இவர் அனுப்பப்பட்ட மேசியா இந்த ரோம சாம்ராஜ்யத்தை வீழ்த்தக்கூடியதை அவர் சீக்கிரம் செய்ய ஆரம்பிப்பார். அப்பொழுது நாம் ஒரு அவருக்குடைய இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இது ஏற்கனவே சீடர்கள் பிற்காலத்தில் அதை பேசியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட காரியங்களை அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தபடினாலே ஆண்டவர் சொன்னார், தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்று சொன்னார். நீ தன்னை வெறுக்கக்கூடிய ஒரு சுபாவம் இல்லாத ஒரு காரணத்தினாலே உன்னால் நான் எடுத்து செல்லுகின்ற சிலுவையை நீ எடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறவன் நீ எப்படி சிலுவை சுமப்பாய்? நல்லா யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு சீடனாக இருக்க விரும்புகிறவன் அவன் சிலுவையை சுமக்க வேண்டும் என்றார்கள். அது என்று சொல்கிறார். சிலுவை என்றால் உடனே ஒரு உருவத்தினால் அல்ல, அவர் சொற்கேட்டு அதன்படி கிரியை நடப்பிக்கிற பொழுது அதற்கு எதிர்ப்புகளும் அதனால் ஏற்படுகிற நஷ்டங்களும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் தான் அந்த சிலுவையினுடைய ஒரு காரியம். எடுத்துக்கொள்ளுங்கள், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று சொல்லுகின்ற பொழுது சொந்த மனைவி கூட சில நேரத்தில் சத்துருவை போல காட்சியளிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லா காரியங்களிலும் நம்மளோட ஒத்து வராத சூழ்நிலையிலே முரண்படுகிற வாய்ப்பு வரும். அப்படி முரண்படுகிற வாய்ப்பு வருகிற பொழுது நாம் அவரை தள்ளி விடுவதல்ல, மாறாக அந்த முரண்பாடான சூழ்நிலையை காலம் வருகின்ற வரைக்கும் சற்று பொறுமையாக இருந்து அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு அதற்கேற்ற சமயத்தையும் அந்த சமயோசிதமான அந்த செயல்களிலே பொறுமையாக இருப்பதும், அது நிமித்தம் சில பாடுகள் இழுக்குகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் தான் சிலுவை. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அண்டை வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், உறவுகள், நமக்கு இனிமையானவர்கள் கூட நமக்கு விரோதமான சூழ்நிலைகளை உருவாக்கிவிடக்கூடும். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் அவர்களிடத்தில் எப்பொழுதும் போல பேசக்கூடியவர்கள் பேசாமல் இருந்து கொள்வது, முகத்தை திருப்பிக் கொள்வது. அவன் காரி கூட துப்புவான், எங்கேயோ துப்புவது போல, அதை கூட நாம் அதற்கு பதிலாக இருமிக் கொள்வது, உருமுவது, இப்படிப்பட்ட செயல்களை செய்யாமல் இருந்து ஆரம்பத்தில் எப்படி அவர்களிடத்தில் நாம் அன்பு காட்டினோமோ அதுபோல இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்த பொழுதும் அவர்களிடத்தில் தொடர்ந்து அந்த அன்பை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதுதான் சிலுவை. ஏனால் ஆண்டவர் எதை சொன்னாரோ அதைத்தான் அவர் செய்தார். எதை செய்ய போகிறாரோ அதை அவர் சொன்னார். நான் வேதத்தில் தெளிவாக இதை வாசிக்கிற முடிகிறது. ஆண்டவர் ஆரம்பத்தில் தம்முடைய சீடர்களிடத்தில் எப்படி அன்பு வைத்தாரோ அதுபோல முடிவறிந்தும் அந்த அன்பை வைத்திருந்தார். தன்னை காட்டிக் கொடுக்கிறவனும் இருந்தான், கடைசி முத்தமிடுகிறவனும் கூட தன்னுடைய முகத்தை கொடுத்தார். தன்னை மறுதலிக்கவனும் கூட இருந்தான், அவனே வைத்துக் கொண்டான். அப்ப கடைசி வரைக்கும், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அன்பை அவர் பொழிந்து கொண்டிருந்தார். அப்போ ஒருவரிடத்தில் கோபப்படுவதோ வெறுப்பதோ, இந்த மனுஷன் போகிற இடத்தில் நாம் போகக்கூடாது என்று நினைப்பதோ, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் நம்முடைய சிந்தனையிலே புதிந்து வைத்துக் கொண்டாலே நம்மை நாம் வெறுக்கவில்லை. தன்னை வெறுத்தவன் என்பதற்கு இன்னொரு பதத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் மரித்தவன். இந்த பாவ தோஷங்களுக்கு மரித்து கிறிஸ்துடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவதற்காக உயிரோடு இருக்கிறவன். அதற்கு பவுல் சொல்லுவார், மரித்தேன் ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். காரணம் என்ன? கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்போ பவுலினுடைய ஆயுள் செயல்படுவதல்ல, மாறாக கிறிஸ்துவின் ஆவி அவருக்குள் இருந்து செயல்படுகிறார். தான் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அவர் சிலுவை எடுத்தார், அவருக்கும் கொடுத்த சிலுவை. அவருக்கு மரணம் போன்ற காரியங்கள் வந்தன. அவருக்கு பல இரவுகள் காற்றுகளிலும் மதிலும் அலைபுரண்டன. மிருகத்தினால் வந்த சோதனை, தன்னுடைய சொந்த சனங்கள் அவரை விரட்டி விரட்டி அடித்தது, செத்துப்போனான் என்று தள்ளிவிட்டு போனது. ஒரு தீவிலே ஒதுங்குகிற பொழுது, குளிர் காய்வதற்காக எண்ணுகிற பொழுது அந்த நேரத்தில் ஒரு பாம்பு அவரை கடித்தது. இப்படி பலதரப்பட்ட இடையூறுகள், தன் சரீரத்திலே ஒரு பலவீனம், இவ்வளவும் இருந்த பொழுது கூட
கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவரை பிரிக்க முடியவில்லை. அப்படி என்றால் என்ன? இப்பொழுது ஓடிக்கொண்டிருப்பது கிறிஸ்துவினுடைய ஜீவனம், ஆவி நமக்குள் அவருக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் சாத்தான் எள்முனையளவும் நுழைய முடியாத அளவிற்கு அவர் பிசாசுடைய கிரியைக்கு அவர் மரித்து போனார். இதுதான் தன்னைத்தானே வெறுக்கக்கூடிய ஒரு சுபாவம். இப்படிப்பட்ட உபதேசங்கள் பிரசங்கிக்கப்படாதபடினால்தான் நாம் எல்லாத்தையும் ஒரு பண்டிகைகள், ஒரு சடங்காச்சாரமாக, ஒரு மூடத்தனமாக, அப்படிப்பட்ட ஒரு வழக்க வழக்கங்களிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை மனதில் நீங்கள் மிக தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ பல வகைகளிலும் நமக்கு வருகிற உபத்திரவங்கள் எல்லாமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் முதன்மையாக கருத வேண்டியது, நீங்கள் கிறிஸ்துவை மறுதலித்து விடக்கூடாது. மறுதலித்து விட்டால் நீங்கள் இந்த உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொண்டு தங்கள் ஜீவனை நீங்கள் நஷ்டப்படுத்தி விட்டீர்கள். இங்கே கர்த்தர் சொல்கிறார், ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? யோசித்து பாருங்கள். எல்லோருக்கும் குழந்தையாக இருக்கிறார்கள், தவண்டு உருண்டு வளருகிறார்கள், இளைஞர்களாக ஆகிறார்கள், வாலிபர்களாகிறார்கள். முதுமையிலே அநேக வியாதிகளிலும் பலவிதமான காரியங்களிலும் உழண்டு சீரழிந்து சின்னாபின்னமாகி எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் கூட ஒன்றுமே செய்ய முடியவில்லை. கோடிக்கணக்கான $1,000,000 பணங்கள் இருக்கும், வகையான தன் வீட்டில் வேலைக்காரர்கள் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள், என்னென்னலாமோ அவர்களுக்கு இருக்கும். ஆனால் அதை அவர்கள் அனுபவிக்க முடியாத அளவில் அது போய்விடும். அப்படி அனுபவிக்க முடியாமல் அளவில் போகிற பொழுது பொறாமையும் வேதனையும் தான் அவர்களுக்கு அந்த சிந்தனையிலே வந்து கொண்டே இருக்கும். நமக்கெல்லாம் அப்படி சாப்பிட முடியல, நம்ம இதை அப்படி சாப்பிட்றாங்களே அப்படி வரும். கடைசி வரைக்கும் அது அவர்களுக்கு அந்த நல் சுபாவம் வராது. அதனால்தான் ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் உரல்ல போட்டு இடித்து அதை புண்ணாக்காக்கி அதில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு நீ தின்னுதான் என்ன பிரயோசனம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்த அந்த ஜீவனை. அதனால்தான் கர்த்தர் சொன்னார், தன்னைத்தானே வெறுத்து அவனவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலுவையை சுமக்க வேண்டும். இன்னொருத்த சிலுவை போய் தூக்கி சுமக்க சொல்லல ஆண்டவர். இப்படி சுமக்கின்ற பொழுது அந்த வேதனை, வருகிற வேதனைகள், அந்த சோதனைகளை எல்லாம் அவர் போக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற வழியையும் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற வழியிலே அவரை வாதாட வைத்து தனக்காக நாம் அந்த சோதனைகள், வேதனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு வழிபார்க்க வேண்டும். ஆகவே இந்த முதலாவது நாள் என் சிலுவை, உங்கள் சிலுவை, நமது சிலுவையை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடி அதை நாம் தூக்கி கொள்ள வேண்டும், சுமக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த பாடுகளின் வழியிலே, அந்த அடிச்சுவடின் வழிகளிலே அவருடைய உபதேசத்தை சரியாக பின்பற்றி நடப்பதே அவனவன் தன் சிலுவையை சுமப்பதாக இருக்கிறது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.